உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவரால் யாரை வேணாலும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கு. கர்த்தர் நினைத்தா எதையும் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். சவுலை ராஜாவாக உயர்த்தினார். எஸ்தரை, சாதாரண ஒரு பெண் அவள், அந்த எஸ்தரை அவர் தேசங்களுக்கு ராஜாத்தியாக உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார். தானியலை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். யோசேப்பை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார். இன்றைக்கு அவர்களையெல்லாம், அந்த பரிசுத்தவான்களையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். சரி, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாங்க, தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க, ஆண்டவரை சார்ந்திருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது, உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது, உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், அவரை மகிமைப்படுத்தணும். இந்த வந்திருக்கிற உயர்வுகள் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி உங்கள் பேரை பெருமைப்படுத்தாதபடிக்கு இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய பழைய நிலைமைகள், முன்னிருந்த நிலைமைகளை நினைத்து பார்த்து, எப்படி இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்ன எனக்கு இப்படி உயர்த்தி இருக்காரு, மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை உயர்த்தணும். அப்படி இருந்தால் கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார்.